கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் யாவரும் ஆயத்தப்பட்டு தொலைக்காட்சி முன்பாக உட்கார்ந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாக இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். இரக்கமும் மன உருக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் மீண்டுமாக உடைய செய்தி தியானிப்பதற்கு உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆவினாலே எங்களை நிரப்போம். கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு பரலோகத்தின் ஞானத்தை தாரும். உடைய வார்த்தைகள் கேட்கிற நேயர்களுக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கே என் தேவன் உதவி செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மையால் தீமையை வெல்லுதல் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய சத்தியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்தவரிடத்தில் ஒரு மெய்யான கீழ்ப்படிதல் காணப்பட வேண்டும். அது இருதயத்திலும் மனதிலும் முற்றிலுமாக 100% காணப்படுமேயானால் நன்மையால் தீமையை நம்மால் வெல்ல முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தேவனுடைய தன்னை அர்ப்பணித்துள்ள ஒவ்வொரு நபருடைய உள்ளத்திலும் தேவ வல்லமை கிரியை செய்வதால் மட்டுமே இந்த மாற்றம் நம்மிலே உருவாகக்கூடியதாக இருக்கும். இந்த கீழ்ப்படிதல் தானாக வருகிற ஒன்று அல்ல. கீழ்ப்படிதலுக்கான நிபந்தனைகளை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படி அவர்கள் விரும்ப வேண்டும். அந்த கீழ்ப்படிதலை சாத்தியமாக்குகிற வல்லமை அவர்கள் நாட வேண்டும். விசுவாசத்தால் வாழ்வதில் மெய்யான வெளிப்பாடு தான் கிரியை. உண்மையிலே நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்றால் நான் அதை கிரியைகளின் மூலமாக காட்ட வேண்டும். உண்மையிலே நான் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே என்னுடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறேன் என்றால் அவருடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய நியாயப்பிரமாணம் நன்மையாக காணப்படுகிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்படி என்றால் கிறிஸ்து இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஆகவே அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் இந்த உலகத்திலே நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் கிறிஸ்து பிதாவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். நீங்களும் நானும் கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்திருப்போமானால் கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ரோமர் 12:2 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் என்று இங்கே பவுலார் கூறுகிறார். முதலாவது காரியம் புத்தியுள்ள ஆராதனை. விசுவாசமானது கீழ்ப்படிதலின் இடத்தை நிரப்பத்தக்க அல்ல. விசுவாசமானது நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற கடமையை போக்குவதும் அல்ல. ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பது தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலே நாம் அந்த கிரியைகளை செய்தாக வேண்டும் என்பது ஒழுக்க நீதிகளின் ஒரு பங்காக காணப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் வாழ்வது எளிதல்ல. எப்படி என்றால் ஒழுக்க நீதிகளின் படி, அதை 10 கற்பனையின்படி வாழ்வது எளிதல்ல. ஆனால் மாறாக சுயத்திற்கும் பாவத்திற்கும் எதிரான போராட்டம் கடினமானது. எனவே ஒழுக்க நீதிகளின்படி வாழ சில சமயங்களில் சிக்கலாக இருக்கலாம். ஆனாலும் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும், கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும், கிருபையால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் நியாயப்பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம், கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்திருக்கக்கூடிய நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாமல் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிபந்தனைகள் வேதத்தில் எதுவும் கிடையாது. எல்லாருமே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டாக வேண்டும். 1 பேதுரு 4:1-2 1 பேதுரு 4:1-2 இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று பேதுரு சொல்லுகிறார். என்றால் நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன் என்றால், கிறிஸ்துவின் மேல் நான் விசுவாசம் வைக்கிறேன் என்றால், கிறிஸ்துவின் ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றால், கிறிஸ்துவின் மூலமாக நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் பாவத்தை விட்டு ஓய்ந்து பாவ சிந்தனை விட்டு வெளியே வந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு
நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்தக்கூடியனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று பவுலார் விரும்புகிறார். எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். இதனால் நிச்சயமாகவே நாம் யாரெல்லாம் தேவனிடத்தில் சேர்கிறோமோ அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரட்சிப்பை கொடுத்து அவர் என்ன செய்கிறார் என்றால், ரட்சிப்பதற்கு நமக்கு அவர் உண்மையும் உத்தவமுள்ள ஒரு ஆசாரியராக நம்முடைய வாழ்க்கையில் அவர் காணப்படுகிறார். அப்படினால் நாம் அவரிடத்தில் சேர வேண்டும். அவரிடத்தில் சேர்கிற யாரையும் தேவன் புறம்பே தழுவுதல் என்று வேத வசனங்களை நாம் வாசிக்கிறோம். முற்காலத்தில் பலிக்கானவற்றை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்தார்கள். பலி மிருகத்தில் ஏதாவது குறை இருந்தால் அது நிராகரிக்கப்பட்டது. ஏனென்றால் முடமானதும் மற்ற பலவீனமான மிருகங்களை கொண்டு வந்து தேவனுக்கு பலியிடுவது அது சரியான ஒரு பலி அல்ல. தேவனுக்காக தெரிந்தெடுக்கப்படக்கூடியது அது முற்றிலும் சுத்தமானதாக குறைவில்லாததாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பலிகளையே அதை என்ன செய்தார்கள், மக்கள் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதோடு கூட கிறிஸ்தவர்கள் தங்கள் சரீரங்களை பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். அதை தான் ரோமர் 12:1 வாசிக்கிறோம். ஆனால் நம்மால் முடிந்த மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா, பழுதற்றவர்களாக உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். குறைவுள்ளவர்களாக தேவனிடத்தில் வருவதை காட்டிலும் குறைவில்லாதவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் வருவது தான் தேவனுக்கு விருப்பமான ஒரு காரியம். அப்படின்னால் அந்த குறைவுள்ளவர்கள் இன்னும் உலகத்தோடு சேர்ந்திருக்கிறார்கள். பாவம் அவர்களை ஆட்கொண்டு வருகிறது. அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பினவர்களாய் கிறிஸ்துவினிடத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரோமர் 12:3-21 வரைக்கும் நீங்கள் வாசிங்கள். ஆவியின் வரங்களை சொல்லிவிட்டு அன்பை உயர்த்தி கூறுகிறார் பவுல். அன்புதான் உயர்ந்தது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தேவனுடைய குணத்தின் பிரதிபலிப்பு. அன்பு என்றால் இந்த கற்பனையின் முழு சாராம்சம் அன்பு. தேவன் என்ன சொல்கிறார், என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படினால் நாம் தேவனிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும். அதே போல சக மனிதரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதில் முக்கியமானது தாழ்மை. தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் இருக்க தெரிந்திருப்பது தான் அந்த தாழ்மை. கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்வது, தங்களை புத்திமான்கள் என்று எண்ணாமல் இருப்பது. ஏனென்றால் கிறிஸ்துவானவரே நல்லவர், கிறிஸ்துவானவரே அறிவுள்ளவர். அவரிடத்திலிருந்து தான் நமக்கு அந்த அறிவு கிடைக்கிறது தவிர நமக்கு நாமே ஞானிகள் அல்ல, நமக்கு நாமே அறிவுள்ளவர்கள் அல்ல, நமக்கு நாமே நாம் கனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நாம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை கனம் பண்ண வேண்டும். 1 சாமுவேல் 2:30 கடைசி வசனத்தில் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் நாம் அவராய் கனம் பண்ணினால் அவர் நம்மை கனம் பண்ணக்கூடியவராய் இருப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:29 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கூறுகிறார். நான் தாழ்மையும் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரிடத்தில் கற்றுக்கொண்டு நாமும் அந்த தாழ்மையின் சின்னத்தை பெற்றுக்கொண்டு நாமும் கிறிஸ்துவ குணத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தேவன் உங்களிடத்தில் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவர்கள் தான் மற்ற எல்லாரையும் விட தாழ்மையானவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு முன்பாகவும் நாம் தாழ்மையாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தாழ்மையாக வாழும் பொழுது ஒருவேளை உலகம் நம்மை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் அல்லது வெறுத்தாலும் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது தாழ்மையாக தான் எழுந்தார். அவர் தாழ்மையாக இந்த உலகத்திற்கு வந்து ஒரு தாழ்மையான குடும்பத்தில் ஒரு தாழ்மையான இடத்துல அவர் பிறந்து அவர் என்ன செய்தார் என்றால் தாழ்மையான மனிதர்களோடு தான் இணைந்து அவர் ஊழியம் செய்தார். அப்படிப்பட்ட அந்த தாழ்மையுள்ள சிந்தனையை, அந்த சின்னத்தை காண்பிக்கக்கூடியவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ரட்சிப்படைந்த பிள்ளைகளும் அந்த தாழ்மை தரித்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இரண்டாவது காரியம், கிறிஸ்துவும் அரசாங்கமும்.
ரோமர் 13ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை நீங்கள் வீட்டில் வாசிங்கள். அஞ்ஞான சாம்ராஜ்யம் ஒன்று உலகத்தை அரசாண்ட சமயத்தில் பவுல் இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். அவர்கள் கொடூரர்கள், அடிமட்டத்தில் சீர்கெட்டவர்கள், மெய்யான தேவனை அறியாதவர்கள், பெரிய அளவில் உபத்திரவங்களை கொடுத்தவர்கள். பவுலை கொலை செய்ய இருந்த அரசாங்கம் அது. ஆனாலும் கிறிஸ்தவர்கள் நல்ல குடிமக்களாக இருக்குமாறு பவுல் விரும்புகிறார். அது மோசமான அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அந்த அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். அரசாங்க அமைப்பை வேதமும் ஆதரித்து பேசுகிறது. அரசாங்கம் என்பது தேவன் நியமித்த ஒரு அமைப்பாகும். எவ்வளவாக அரசுகளை, எல்லா வகை அரசுகளையும் அரசாட்சி முறைகளையும் தேவன் ஆதரிக்கிறார் என்று அர்த்தமல்ல. அப்படி தேவன் ஆதரிப்பதில்லை. கொடுங்கோலர்கள் இருந்திருக்கிறார்கள். பவுலின் காலத்தில் 1ஆம் நூற்றாண்டிலும் கொடுமையாக ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களும் இருந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தங்களால் இயன்ற மட்டும் தேசத்தின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தேசத்தின் சட்டங்கள் தேவனுடைய சட்டங்களுக்கு முரணாக இல்லாத வரையிலும் கிறிஸ்தவர்கள் தங்கள் தேச தலைவர்களை உண்மையோடு ஆதரிக்க வேண்டும் என்று பவுலார் சொல்கிறார். அப்படினால் இங்கே தானியேல் புஸ்தகத்தில் சாட்ரக் மேஷக் ஆபேத்நேகோவையோ அல்லது தானியேலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சில நேரங்களில் ராஜாவுடைய கட்டளைகளுக்கு இவர்கள் கீழ்ப்படியவில்லை. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சாருடைய கட்டளை என்னவென்றால், அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் நிறுத்தின இந்த பொற்சிலை எல்லாரும் வணங்கணும், அப்படி வணங்காவிட்டால் வணங்காதவர்களை அக்கினியிலே போடப்படுவார்கள் என்று சொல்லி தாக்கீது எழுதி சட்டத்தை ஏற்றிவிட்டார்கள். ஒரு நாள் வந்தது, அந்த சிலை வணங்கக்கூடிய நாள் வரும்பொழுது சாட்ரக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த சிலை வணங்கவில்லை. அப்படியானால் அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்றால், ராஜாவுடைய சட்டத்தின்படி எரிகிற அக்னி சூளையில் போட வேண்டும். அவர்களை கட்டி கொண்டு போய் அந்த எரிகிற அக்னி சூளையில் போடும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கொண்டு போனவர்கள் மரித்தார்களே தவிர இந்த 3 நபர்களும் அந்த அக்னி சூளையில் உலாவிக் கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களை விடுவித்தார். ஏன் இவர்கள் கீழ்ப்படியவில்லை என்றால், தேவனுக்கு விரோதமான ஒரு சட்டத்தை ஏற்றி, 1வது கற்பனை சொல்லுகிறது, என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. அப்படியானால் தேவன் ஒருவரே கடவுளாக இருக்கும் பொழுது இதை வார்க்கப்பட்ட விக்கிரகங்களை ஏன் வணங்க வேண்டும்? நாங்கள் உண்மையான தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ அவர்கள் சொல்கிறாங்க ராஜாவுக்கு முன்பாக, ராஜாவை இதை குறித்து நாங்கள் உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்னி நின்றும் ராஜனுடைய கை நின்றும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை விடுவிக்காமற் போனால் நீர் நிறுத்துகிற சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்கள் திட்டவட்டமாக தைரியமாக சொன்னார்கள். தேவன் அந்த மக்களை தம்மேல் விசுவாசம் வைத்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை அந்த அக்னி சூழலிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதே போல் தானியேலை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த தானியேலும் கூட தரியு ராஜாவை வணங்கும்படி கட்டளையிட்டார்கள். 127 அதிபதிகளுடைய அந்த தாக்கீதினால் கட்டளை கொடுக்கப்பட்டது. கட்டளையில் கையெழுத்து போடப்பட்டிருந்தாலும் ராஜாவுடைய கையெழுத்து தானியேல் என்ன செய்ய என்றால், தன்னுடைய மேலறைக்கு சென்று எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக திறக்கப்பட்டிருக்க அந்த பலகணிகளை திறந்து அவன் என்ன செய்தான், தினமும் 3 வேளை வழக்கம் போல அவன் ஜெபித்து வந்தான். அப்படி ஜெபித்து வருகிற இந்த காரியத்தை பாபிலோனியர்கள் கண்டு தரியு ராஜாவுக்கு கட்டளையிட்டார்கள். காலை முதல் மாலை வரைக்கும் தானியேலை எப்படியாகிலும் காப்பாற்றலாம் என்று ராஜா நினைத்தாலும் அவரால் முடியவில்லை. போட்ட சட்டத்தின் மூலம் தானியேல் இப்பொழுது சிங்கங்களின் நடுவில் போடப்பட வேண்டும் என்று சொல்லி தாவீது அந்த ராஜா தரியு ராஜா என்ன செய்கிறார் என்றால், தானியேலை பார்த்து, தானியேலை நித்தம் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களின் நடுவிலிருந்து உன்னை விடுவிப்பார், நீ போ என்று சொல்லி கட்டளையிட்டார். இரவு நேரம் முழுவதும் உறக்கமில்லை. அதிகாலை நேரத்தில் அவன் ராஜா எழுந்து தானியேல் போடப்பட்ட அந்த சிங்கங்களின் கெபி அண்டைக்கு வந்து, தானியேலே நித்தம் ஆராதிக்கக்கூடிய உன் தேவன் உன்னை சிங்கங்களின் நடுவிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருந்தாரா என்று சொல்லி கேட்கும்போது தானியேல் சொல்றாரு, ராஜாவே நீர் என்ற வாழ்க்கை பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக உமக்கு முன்பாக நான் எந்த பாவமும் செய்யவில்லை. ஆகவே தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று சொன்னான். அப்படினால் என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற கட்டளை தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளையை மீறி ராஜா என்ன செய்கிறான், தன்னை வணங்கும்படி தேவனுக்கு விரோதமான சட்டங்களை ஏற்றும் பொழுது அதற்கு கீழ்ப்படியக்கூடாமல் இந்த பிள்ளைகள் சத்தியத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாய் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தபடினாலே ஆண்டவர் அவர்களை அற்புதமாய் வழிநடத்தினார். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் 69வது பக்கத்தில் அமீர் எழுதுகிறாங்க, அரசாங்கம் தேவன் நியமித்த ஓர் ஏற்பாடு, அதன் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிவது பரிசுத்த கடமை என்று போதிக்க வேண்டும். ஆனால்
அதன் சட்டங்கள் தேவனுடைய சட்டங்களுக்கு புறம்பாக இருந்தால் மனிதர்களை விட தேவனுக்கே கீழ்ப்படிய வேண்டும். மனிதர்களின் சட்டங்களுக்கு மேலாக தேவ வார்த்தையை கருத வேண்டும். அதிகாரிகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியமில்லை. சட்ட ஒழுங்குக்கு கெடுதல் விளைவிக்கும் விதத்தில் செயல்படுகிறவர்கள் என்று நம்மேல் வழக்கு உண்டாகாமல் இருப்பதற்கு நாம் பேசுகிற அல்லது எழுதுகிற வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வழியில் தேவையற்ற தடைகளை கொண்டு வருகிற எதையும் நாம் பேசவோ செய்யவோ கூடாது. ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று அம்மையார் இங்கே எழுதுகிறார்கள். ரோமர் 13:8 பவுலர் இப்படியே சொல்லுகிறார், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அப்படின்னால் அந்த கடைசி 6 கற்பனைகளை நான் நிறைவேற்றுகிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறும்போது முதல் 4 கற்பனைகளை நான் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறேன். அப்படின்னால் ஒருவரிடத்தில் ஒருவரும் அன்பு கூற வேண்டும், தேவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஆண்டவர் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களிடத்தில் விரும்புகிறார். நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் செய்கின்ற ஒவ்வொன்றிற்கும் அன்பே அடிப்படையாக இருக்க வேண்டும். தேவனுடைய குணத்தின் மறுபதிப்பு நியாயப்பிரமாணம். தேவன் அன்புள்ளவர். அந்த அன்புள்ள தேவனை நாம் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதன் மூலமாக நம்முடைய அன்பை அவருக்கு தெரியப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 3வது காரியம், ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. ரோமர் 13:11 நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். 3வது காரியம், ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. ரோமர் 13:11 நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கலாம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. அப்படின்றால் எப்போது நாம் எடுத்துகிட்டு போய் 30 வருட காலம் அல்லது 40 வருட காலம் அல்லது 60 வருடத்திற்கு முன்பதாக நாம் ஞானமொழுக்கு பெற்றிருக்கலாம். அல்லது நம்முடைய தலைமுறையினர், நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய தலைமுறையினர் எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஞானமொழுக்கு பெற்றிருக்கலாம். எப்படியா இருந்தாலும் அவர்களுக்கும் அப்பொழுது கிறிஸ்துவானவர் எவ்வளவு சமீபமாக இருந்தாரோ இப்பொழுதும் அதே சமீபத்தில் கிறிஸ்துவானவர் இருக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய மக்கள் அவரை எதிர்கொண்டு போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் 13:12 முதல் 14 வரைக்கும் பார்க்கும் பொழுது, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். பாவ செயல்களை விட்டுவிட்டு தேவனுடைய ஒளியை நாம் பெற்றுக்கொண்டு சத்தியத்தை பெற்றுக்கொண்டு சத்தியத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க வேண்டும். இந்த இருளில் இருக்கிறவர்கள் தான் இதையெல்லாம் கடைபிடிப்பார்கள். களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை, இவையெல்லாம் பாவத்தில் ஜீவிக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இது. ஆனால் அவற்றை விட்டுவிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், ஒளியிலே நடக்கக்கூடிய பிள்ளைகளாய், பகலிலே நடக்கக்கூடியவர்களாய் சீராய் நடக்க வேண்டும். அப்படி என்றால் கிறிஸ்துவை தரித்து கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். துரைச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் எப்பொழுது ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோமோ அந்த நேரத்தில் கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்கிறோம். இயேசு மீண்டும் வருகிறார். அதற்காக ஆயத்தப்படும்படி பவுல் கூறுகிறார். இது 2000 வருடங்களுக்கு முன்னர் எழுதப்பட்டது. இது எழுதி 2000 வருடங்கள் கழிந்து விட்டது. இன்னும் இயேசு கிறிஸ்துவானவர் வரவில்லை. காரணம் என்னவென்றால், இன்னும் மனம் திரும்ப வேண்டியவர்கள் அநேகர் இருக்கிறபடினாலே அவர்களுக்காக கிறிஸ்துவானவர் தாமதம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளை அவர் குறிப்பிட்டு வேதத்திலே சொல்லியிருந்தால் அந்த நாளில் அவர் வரவில்லை, தாமதமாகிவிட்டது என்று சொல்லலாம். ஆனால் கிறிஸ்துவனுடைய தாமதத்திற்கு காரணம் அவர் சொல்லுவது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்ற சிந்தனையோடு அவர் இன்னும் பூமிக்கு வராமல் இருக்கிறார். ஒருவேளை நாம் வாழக்கூடிய நாட்கள், ஒருவேளை நாம் மரிக்கக்கூடிய நாட்கள் எவ்வளவு நிச்சயமோ அதே போல் இயேசு என்ன செய்கிறார் என்ற வரப்போவது நிச்சயம். அடுத்த வாரமோ 40 வருடங்கள் கழித்தோ அல்லது 400 வருடங்கள் கழித்தோ ஒருவேளை இயேசு கிறிஸ்து வரலாம். ஒருவேளை நித்திரை அடைந்தவர்கள் ஒருவேளை 400 வருடம், 1000 வருடம், 2000 வருடங்களுக்கு முன்னதாக மரித்திருக்கலாம். எப்பொழுது மரித்திருந்தாலும் கிறிஸ்து வரும்பொழுது அந்த மறுக்கணம் கிறிஸ்துவை நாம் சந்திப்பது தான். அப்படி சந்திக்க வேண்டுமென்றால்
நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்று கிறிஸ்தனுடைய அந்த நீதி பெற்றவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது தான் அந்த நிச்சயமான ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்து அவர் வரும்போது உயிர் தெழுந்து கிறிஸ்துவோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு சேர முடியும் என்ற ஒரு நீதி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். டெஸ்டிமோனிஸ் என்ற புத்தகத்தில் வால்யூம் 8 பக்கம் 253 அம்மையார் சொல்கிறாங்க, கர்த்தர் சீக்கிரம் வருகிறார், அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு காத்திருக்க வேண்டும். அவரை பார்ப்பதும் மீட்கப்பட்ட அவருடையவர்களாக நாம் வரவேற்கப்படுவதும் எவ்வளவு மகிமையானது. நீண்ட காலம் நாம் காத்திருக்கலாம், ஆனால் நம் நம்பிக்கை மங்கக்கூடாது. ராஜாவை அவருடைய மகிமையில் நாம் காண முடிந்தால் என்றென்றும் பாக்கியவான்களாக நம்மால் இருக்க முடியும். வீடு செல்கிறோம் அப்படின்னா ஒரு சத்தம் போடணும் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளாக வரும். ஒரு நீண்ட நாட்கள் வெளியூரில் இருந்து நாம் வீட்டை நோக்கி வருகிறோம் என்றால் நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த வீட்டை பார்த்து சத்தம் போடணும்னு ஒரு சந்தோஷ குரல் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே தோன்றும். ஆனால் இந்த பாவுலத்தில் நீண்ட காலம் நாம் வாழ்ந்த பிற்பாடு நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு அந்த சொந்தமான வீட்டிற்கு ஆண்டவர் அழைத்து செல்லும் பொழுது அந்த துதி சத்தத்தோடு தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் சேரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவோம் என்பதில், அங்கே வாழ்வோம், அவரோடு கூட சந்தோஷமாக இருப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் இங்கே கடத்த முடியும். ஒரு மகிமையான வாழ்க்கையை, ஒரு தேவையான ஒரு முயற்சியை ஆண்டவர் செய்து நம்ம எல்லாரும் அங்கே கொண்டு செல்ல இருக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் செய்திக்காக நன்றி ஏறெடுக்கிறோம் சுவாமி. நன்மையால் தீமை வெல்லுவது எப்படிப்பட்ட காரியம் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு தெளிவுபடுத்தி தேவரீர் தாழ்மையின் சின்னத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து அதன்படி நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உம்மிடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரை தீமையை நாங்கள் வென்று தேவரீர் நன்மை செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேயர்களை ஆசீர்வதியும் ஆரோக்கியப்படுத்தும். இந்த நாளின் ஆசீர்வாதங்கள் அவருடைய குடும்பத்திலே நீர் பொழிந்தருளும். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தியும். கர்த்தர் சித்தமானால் இன்னும் அவர்களை அநேகரை அறிமுகப்படுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியான பாக்கியத்தினை தாரு சுவாமி. இந்த நாள் முழுவதும் எங்களோடு எங்களை காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார், உங்களுடைய வேலைகளை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை இந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணிற்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க ஜெபக்குழுக்கள் காத்திருக்கின்றன. அதோடு கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறும்போது நிச்சயமாக நீங்கள் மற்றவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்தி அவர்களும் இதை கண்டு தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக ஜெபிக்கத்தக்கதாக அந்த ஊழியங்களை நீங்கள் செய்யும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊழிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உடைய குடும்பத்தில் நிறைவாய் கட்டளையிடுவாராக. ஆமென்.